குட் மார்னிங். நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். இன்னைக்கு 24/6/2025 டியூஸ்டே. ஜீவன் லக்ஷயா பிளானில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கேரண்டீடு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வர மாதிரி பிளான். ஒருத்தர் நினைக்கிறாரு, சார் நான் சம்பாதிக்கும் போது நான் என்னையும் என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எனக்கு 50 வயசு 55 வயசு 60 வயசு வரும்போது எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வேணும். நான் உயிரோடு இல்லைனாலும் என்னோட ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் ஒரு சூப்பர்பான பிளான். ஸோ இந்த பிளானில் எப்படின்னா, பாலிசிக்கு தொடர்ந்து ஹஸ்பண்ட் வந்து பணம் கட்டிக்கிட்டே வருவார். ஒய்ஃபை நாமினியாக போட்டிருக்காரு. ஹஸ்பண்ட் பணம் கட்டிக்கிட்டே வராரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு பல்காக வாங்கிக்கிறாரு. 65 லட்சம் 80 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி பல்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வாங்கிக்கிறாரு 55 வயசுக்கு மேலே. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக எதிர்காலத்தில் இவர் இறந்து போயிட்டாலும் இவரோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இவரோட ஒய்ஃபுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு 75 வயசு 80 வயசுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா கூட அதுக்கப்புறமும் ஒய்ஃப் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வேணும். அதுக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, இவர் சம்பாதிக்கிறாரு, எல்ஐசிக்கு பே பண்ணுறாரு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வாங்கி இவருக்கும் இவருடைய ஹஸ்பண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாரு. இடைப்பட்ட காலத்தில் இவர் இல்லாமல் போயிட்டார்னா என்ன ஆகுனா, ஒய்ஃபுக்கு எப்படி இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வேணும். இவருக்கு 60 வயசு ஆகுது, 60 வயசு ஆகலை, அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. எப்படி இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு எப்படியும் 60 வயசு 60 வயசு 70 வயசெல்லாம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வேணும். அப்போ என்ன ஆகுது, இவர் இல்லாமல் போயிட்டாருனா கூட எல்ஐசிக்கு எந்த பணமும் கட்டாமையே இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அமௌண்ட்டு இவரோட ஒய்ஃபுக்கு கிடைச்சிருது. நம்பர் 1. ரெண்டாவது, இவர் இல்லாத போது இவர் இருந்தால் இவர் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் பணத்தை வந்து பணத்தோட தேவையை இவர் பார்த்துக்கிறாரு. ஓகே, இவர் இல்லாதப்போ ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு எல்ஐசி கொடுத்துருது. குடும்பம் எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்னா, பேசிக் நீடு ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக எல்ஐசி இவரோட ஒய்ஃபுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் 2.5 லட்சம் இல்லை 1.5 லட்சம் அந்த மாதிரி சம்மஷியோட பொறுத்து ஒரு அமௌண்ட்டை வருஷம் இவரோட ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. தொடர்ந்து எது வரைக்கும்னா இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர வரைக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர வரைக்கும் ஒய்ஃபு சர்வைவ் ஆகிறதுக்கு சர்வைவல் பெனிஃபிட் மாதிரி எல்ஐசி ஒரு பணத்தை கொடுத்துக்கிட்டே வரும். இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்போது பல்கான ஒரு அமௌண்ட்டையும் எல்ஐசி இவரோட ஒய்ஃபுக்கு கொடுக்குது. ஸோ இவர் உயிரோடு இருந்தால் இவர் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, எல்ஐசிக்கும் பணம் கட்டிடுறாரு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வாங்கிக்கிறாரு, இவரும் இவரோட ஒய்ஃபும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் இல்லாமல் போனால் கூட எல்ஐசிக்கும் எந்த பணமும் கட்டாமையே குடும்பத்துக்கும் எல்ஐசி பணம் கொடுக்குது. அது இல்லாமல் இவரோட ஒய்ஃபுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டும் எல்ஐசி கொடுக்குது. இது எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ ஃபண்டாக கிடைக்குது. ஜீவன் லக்ஷயா ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.